கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 27வது வசனம். வெளிப்படுத்தல் 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாடு தான் இது. யோவானுக்கு வெளிப்படுத்தின தரிசனம் இது. இதுல ஆண்டவர் சொல்றாரு, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல எது தீட்டு? பழைய ஏற்பாட்டின் காலத்துல பார்த்தா எதுக்கெடுத்தாலும் தீட்டு, தீட்டு தொட்டா தீட்டு, இருந்தா தீட்டு, எதுக்கு இருந்தாலும் தீட்டு தீட்டுங்கிற காரியங்கள் இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டின் காலத்துக்குள்ள வரும்பொழுதும் தீட்டுங்கிறது இருக்குது. ஆனா தீட்டுங்கிறது எதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல பழைய ஏற்பாட்டுல தீட்டுங்கிறது எது ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மோசேக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது நிறைய காரியங்கள், நிறைய செத்தவங்களை தொட்டா தீட்டு, ஒரு பானைக்குள்ள எள்ளி விழுந்துட்டா தீட்டு, ஒரு தண்ணியில ஒரு எள்ளி விழுந்துட்டா, இல்ல பள்ளி விழுந்துட்டா போட்டு பானையை போட்டு உடைக்கணும். இப்படி பல, நீங்க லேவியராகமத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அதுல எதெல்லாம் தீட்டுங்கிறத ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதுல ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். லேவியராகமம் 13 அதிகாரம் 20வது வசனம். அதுல ஒரு மனிதனுக்கு ஒரு வெள்ளை தோல் தோன்றிருச்சு, சரீரத்துல ஒரு வெள்ளை படர் வந்துருச்சுன்னா கூட அது கூட தீட்டுன்னு சொல்லிதான் வேதவசனம் சொல்லுகிறது. ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கலும் குளிந்திருக்கவும் அதன் மயிர் வெள்ளையாக மாறியிருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டு உள்ளவன் என்று தீர்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய இது ஒண்ணுதான் நான் எடுத்திருக்கிறேன். ஆனா பழைய ஏற்பாட்டின் காலத்துல பெண்களுக்கு எந்த காரியங்கள் தீட்டு, ஆண்களுக்கு எந்த காரியங்கள் தீட்டு, மிருகங்களை தொட்டால் எது தீட்டு, மரித்தவர்களை தொட்டால் தீட்டு, இப்படி பல காரியங்கள் கர்த்தர் தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருந்தார். குஷ்டரோகம் வந்தா தீட்டு இப்படி என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களில் வரும் பொழுது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எது தீட்டு, பெண்களுக்கு மாதவிடாய் வந்தால் தீட்டு அப்படி என்று சொல்லிதான் பழைய ஏற்பாட்டு சொல்லுகிறது. 7 நாள் விலக்கப்பட்டிருப்பார்கள் அப்படி எல்லாம் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்துக்குள் வந்ததுக்கு பிறகு அந்த உதிரப்போக்கான அந்த ஸ்திரீ ஆனவள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால், யாரு? சகலத்தையும் படைத்த ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அதோட தீட்டுங்கிற காரியம் போய்விட்டது. குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்தினார், அதோட தீட்டு போய்விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் தீட்டு என்று சொல்லி கிறிஸ்துவ வட்டாரங்களிலும் சரி, புறஜாதியார்கள் மத்தியிலும் சரி, தீட்டு என்று சொல்லி மனிதர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த நாட்களிலும் இருக்கிறது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தீட்டில்லைன்னு சொல்லி விளக்குனதை நீ தீட்டா என்னாதுன்னு சொல்லி பேதுருக்கு சொன்னாரு. அந்த நாட்கள்ல இந்த மிருகம் சாப்பிடக்கூடாது, அந்த மிருகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நிறைய ஒரு காரியங்கள் வச்சிருந்தார். அதெல்லாம் சாப்பிட்டா தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல வரும் பொழுது பேதுரு விட்டு சொல்றாரு, நீ இவைகள் எல்லாம், மிருக ஜீவன்கள் எல்லாம், சகல ஊரும் பிராணிகள், சகல மிருகங்களையும் வச்சு ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை அடிச்சு புசி அப்படின்னு. அப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீர் தீட்டுன்னு சொன்ன காரியங்களை நான் அடிச்சு புசிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டா எண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, புதிய ஏற்பாட்டின் காலத்துல தீட்டுங்கிற காரியங்கள் என்னது? இந்த நாட்களில் மனிதர்கள் எதை தீட்டு என்று சொல்லி மனிதர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்கிற காரியங்களை நமக்கு பார்ப்போம். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தீட்டுள்ளது பொய், அருவருப்பு இது பரலோகத்துல பிரவேசிக்காதுன்னு தான் வேதவசனம் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தீட்டு என்று பார்த்தால் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மார்க் 7:21 அதிகாரத்து வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மார்க் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூசணமும், பெருமையும், மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகள் ஆகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டின் காலத்துக்குள்ள நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலங்கள் நமக்கு ஒரு
ரோல் மாடலாக. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும்? இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே புறஜாதியார்கள் மத்தியில பெண்களுக்கு மாதவிலக்கு வந்துருச்சுன்னா கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. அதே மாதிரி சாப்பாடு தட்டை தொட விட மாட்டாங்க. இப்படி பல காரியங்கள் உண்டுன்னு வச்சுக்கோங்களாம். ஆனா இது இப்போ ஒரு கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளேயும் தலை தூக்கி ஆடுகிறது. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தீட்டு என்று சொன்னது எதுன்னு ஆண்டவர் கேட்டிருக்கிறார். தீட்டுன்னு சொன்னது எது? அப்போ கர்த்தருடைய வருகை ஒன்று இருக்கிறது, ரகசிய வருகை இருக்கிறது, பகிரங்க வருகை இருக்கிறது. இதிலே பெண்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அவர்கள் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாதா? இந்த நாட்களில் இப்படிப்பட்டவர்களை ஆலயத்திற்குள் விடாமல் பெரிய பெரிய பெந்தேகோஸ்தே சபைகளிலும் சரி, மற்ற காரிய இடங்களிலும் சரி, பெண்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய, பெண்களை தரம் தாழ்த்தி, பெண்கள் இப்படித்தான் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெண்களை அடக்கி ஆளக்கூடிய அடிமைத்தனம் இந்த நாட்களில் கிறிஸ்தவ வட்டாரங்களுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஏசு கிறிஸ்து இந்த பூமியில அப்படி சொல்லவே இல்லை. தீட்டுங்கிறது எது, அடிமைத்தனம்ங்கிறது எது? பிசாசுக்குத்தான் நம்ம அடிமைத்தனமா மாறக்கூடாது. அதே மாதிரி தீட்டுங்கிறது அப்படிலாம் பழைய ஏற்பாட்டுல எதெல்லாம் தீட்டு என்று ஆண்டு சொன்னாரோ அதை புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்திலே எல்லாத்தையும் முறைத்து போட்டார். எப்படி என்று சொன்னால் குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்துறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல குஷ்டரோகியை தொடக்கூடாது, குஷ்டரோகியை புறம்பே தள்ளி வைக்கணும், புரியுதா? ஆனா இது புதிய ஏற்பாட்டின் காலத்துல குஷ்டரோகியை அவர் தொட்டு சுகப்படுத்தினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உதிரப்பூரில் அவள் கஷ்டப்பட்ட அந்த பலவீனப்பட்ட ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்று வேதவசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் தீட்டுல சேராது, தீட்டு கிடையாது, கிடையவே கிடையாது தீட்டு அப்படின்னு தான் வேதவசனம் சொல்லுகிறது. தீட்டுங்கிறது நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து புறப்படுகிறது. பாத்தீங்களா? வேசித்தனம், களவு, கொலை, பாதகம், பொருளாசை, கபடு, பொய். அதான் அங்கேயே சொல்லியிருக்கு, பொய் பேசுகிறவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டாங்களாம். தேவனுடைய ஜனங்களை எச்சரிப்பா இருங்க. சிலர் சரமறையா போய் பேசுவாங்க, சரமறையா. இதுவும் தீட்டுலதான் சேருது. தீட்டு நம்ம நினைப்போம் தீட்டுனா வேற மாதிரி நம்ம நினைப்போம், அது கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளை. தீட்டுங்கிறது நம்மளுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொய்யின் ஆவி, அது பொல்லாத ஆவி. சிலவங்கெல்லாம் வாய் எடுத்தாலே போய் தான் பேசுவாங்க, எதற்கெடுத்தாலும் போய் தான் பேசுவாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் போய் பேசுவாங்க. நான் சில ஆட்கள்கிட்ட நான் பேசி பழகின காரியங்களை வச்சு பார்க்கும் பொழுது அவர்கள் பேசுகிறது நமக்கே தெரியுது, அவங்க பொய்த்தான் பேசுறாங்க அப்படிங்கிறது. ஆனால் அவர்கள் அந்த பொய்யை துணிகரமாய் பேசுவார்கள். பொய்னாவே கர்த்தர் அறுத்து போடுவார் என்று பேசுகிறது. பொய் பேசுகிறவர்களை தேவன் அருவருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. எந்த காரியம் எடுத்தாலும் பொய் பேசுகிறவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், அவர்கள் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தீட்டு ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம், ஆனால் பரலோகத்துக்குள்ள யாரும் பிரவேசிக்க மாட்டார்கள் என்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். மனுஷனுடைய இருதயத்துக்குள் பொல்லாத சிந்தனைகள் வருகிறது. அந்த சிந்தனைகள் தான் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று வேதவசனம் சொல்கிறது. அதுல முதலாவது என்னன்னா பொல்லாத சிந்தனைகள் என்று வேதவசனம் சொல்கிறது. பொல்லாத சிந்தனைகள் அது எப்படி சொல்றது? அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொல்லாத சிந்தனை உங்களை பரலோக ராஜ்யத்துக்குள் கொண்டு போகாது. விபச்சாரங்கள் இந்த நாட்கள்ல கட்டின கணவன் இருப்பான், கட்டின மனைவி இருப்பா, ஆனாலும் என்ன தவறான கிரியைகள், அசுத்தங்கள், விபச்சாரங்கள். அதே மாதிரி மற்ற ஆண்களுக்கு மேல ஒரு இச்சை, மற்ற பெண்களுக்கு மேல ஒரு இச்சை, ஆபாசமான எண்ணங்கள், இது பரலோகத்துக்குள்ள உங்களை கொண்டு போகாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டுல விபச்சாரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டு. அப்ப நீங்க ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா நீங்க பரலோகத்துக்கு போக முடியுமா? ஒரு சகோதரன் நீங்க தப்பான எண்ணத்துல பாத்தீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போக முடியுமா? இந்த நாட்கள்ல சபைக்குள்ள இது நடக்குது. நான் இது உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை. இது கிறிஸ்தவர்களுக்கு இது என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கும் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே விபச்சாரம் என்கிற பொல்லாத ஆவிக்கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நான் பெரிய பரிசுத்தவாட்டி, நான் பெரிய பரிசுத்தவான் என்கிற சொல்லுகிற ஊழியக்காரிகள் விசுவாசிகளுடைய கூட்டங்களிலும் இன்னைக்கு விபச்சாரம் தலை தூக்கி நிற்கிறது. யாரை பார்த்தாலும் இச்சையான எண்ணம், யாரை பார்த்தாலும் ஆபாசமான எண்ணங்கள். ஏன் வருகிறது? ஒப்பு கொடுக்கிறீர்கள். என்றைக்காவது மனம் திரும்பணுங்கிற உங்களுடைய சிந்தனை இருக்கிறதா? நம்ம உலகத்துல வாழும்போது அக்கிரமத்திலும் பாவத்திலும் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்?
பரிசுத்த கூட்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கணும். நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும். இன்னும் எனக்கு அது இருக்கு, அப்படி ஆசையா இருக்கு, எனக்கு இப்படி ஆசையா இருக்குன்னா விபச்சார கூட்டங்கள் அதெல்லாமே தேவன் அருவருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று சொல்லுகிறார். தீட்டுங்கிறதுல அதுவும் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த நாட்கள்ல தொட்டா தீட்டு, இருந்தா தீட்டு, அதுல தீட்டு. தீட்டுங்கிறது இதுதான் தீட்டு. மாதவிடாய் நாட்களிலே தேவாலயத்துக்குள் போக விடாமல் இருக்கிறது தீட்டு என்று சொல்லுகிறார்கள். குழந்தை பெற்ற ஆலயத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி ஒரு தீட்டு என்று வைத்திருக்கிறார்கள். இது தீட்டல்ல, இது தீட்டல்ல. தேவன் பரிசுத்தமாக்கிறவர்களை நீங்கள் தீட்டாக எண்ணாதீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. விபச்சாரம் தீட்டுங்கிறது எதன் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சபைக்குள்ள இருந்துட்டு அருவருப்பான காரியங்களை செய்கிறது விபச்சாரத்துக்கு சமானம். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், சகோதரனுக்கு விரோதமா வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் எல்லாம் ஒரே லைன்ல வந்துடும். இந்த கொலை பாதகங்கள் என்று சொல்லப்பட்ட காரியம் எப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தனை அருவாள் எடுத்து வெட்டுறதுதான் கொலை கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரனுக்கு விரோதமாய் பேசுகிறதே அவனை கொலை செய்கிறதற்கு சமானம் தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவன் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்து வந்தாலும் சரி, ஒருவன் வேதத்திலே ஆண்டவரோடு அதிகமாய் நெருங்கி வேதத்தோடு உறவாடி தேவனோடு உறவாடி அவன் ஆவிக்குரிய ஜீவத்தில் எப்படியாவது ஆண்டவரோடு கூட உறவாடி ஆண்டவரோட பேரோன்னு நினைச்சா, சில கொலை பாதகர்கள் ஆலயத்துக்குள் இருப்பார்கள். இந்த கொலை பாதகர்கள் என்ன செய்வார்கள்னா, அவர்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர விடாதபடிக்கு தடுத்து போடுகிற கொலை பாதகர்கள் இன்னைக்கும் ஆலயத்துக்குள் இருக்கிறார்கள். ஆனா அதான் சொல்றேன்ல, அவர்களும் வளர மாட்டார்கள். வளரக்கூடியவர்களை வளர விடாத சில கொலை பாதக குள்ள நரிகள் ஆலயத்துக்குள் இன்றும் இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. களவுகள் மற்றவர்களுடைய காரியங்களிலே ஒரு இச்சையான ஒரு காரியம் இருக்கிறதுன்னா அது ஒரு களவு தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருத்தருடைய பொருளை போய் திருடிட்டு வர்றதுதான் களவு கிடையாது. ஒருத்தவங்கள்ட்ட லஞ்சம் வாங்குறோம் பாத்தீங்களா, கை கூசாம லஞ்சம் வாங்குறல, இது களவுலதான் போய் சேரும். ஏன்னா பிறனுடைய பணத்தை நீங்கள் அபகரித்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இது களவுல போய் சேரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். அநியாயமாய் ₹1 கூட நம்மளுடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது களவுல போய் சேரும். பொருளாசை பின்ன சொல்லவே வேண்டாம். இந்த நாட்கள்ல கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள இதுதான் தலைவிரித்து ஆடுகிற பொருளாசை. ஒருத்தவங்க எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்ச அளவுல அவங்கள்ட்ட நான் பேசி பழகினதுல அவங்களுக்கு பொருளாசை அவ்வளவு விருப்பம் அந்த நபருக்கு. ஏன்னா அவங்களுடைய பேச்சு பழக்க வழக்கங்கள், நான் பரிசுத்தமாக வேண்டும் என்கிற காரியங்கள் அவங்கள்ட்ட கட்டுகளவு கூட கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நிஜமா தான் சொல்றேன். இது ஒரு ஊழியம் செய்கிறவர்கள் தான் என்னிடத்தில் பேசினார்கள். அவருடைய காரியம் எப்படின்னா, நான் பரிசுத்தமாய் மாறணும், கர்த்தருக்காக எதையாச்சும் செஞ்சு செத்து போயிடணுங்கிறது இல்ல. நான் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், பெரிய பெரிய சர்ச்சு கட்டணும். பொருளாசை பிடித்த குள்ள நரிகள் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிக்க மாட்டார்கள் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பொருளாசைங்கிறது பொல்லாத சாத்தான். இந்த கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள் இன்றைக்கு அதுதான் மெயினாக நிற்கிறது. பணம் சம்பாதிக்கணும். ஏழைகளுக்கு வயத்தை அடிச்சு புட்டுங்கி எப்படியாவது நம்ம பெரிய இடத்துக்கு போயிடணும்ங்கிறதுதான் பொருளாசை. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். எவ்வளவோ காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு 4-5 நாளா கர்த்தர் எங்களுடைய இருதயத்தில் ஒரு பாரத்தை போட்டு ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களை உந்தி தள்ளும் பொழுது ஒவ்வொரு ஏழையினுடைய வியாகுலத்தை நாங்கள் பார்த்தோம். ஒருவேளை சாப்பாடு இல்லாதபடிக்கு சாப்பாடை பார்த்த உடனே அவருடைய இருதயங்கள் எவ்வளவு எல்லாம் பார்த்தா கண்ணீர் வடிக்கத்தான் தோன்றும். எவ்வளவு மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். ஏன் உணர்வில்லாத இருதயத்தோடு இருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது எதற்காக கொடுத்தார்? நீ பெரிய பெரிய சர்ச்சு கட்டி, பெரிய பெரிய மாடி வீடை கட்டி, பெரிய லக்ஸரி கார் வாங்கி ஆடம்பரமா நீ ஆடை அழிந்து கேட்டா சொல்லுவாங்க, ஆண்டவர் பிச்சைக்காரனா இருக்க சொல்லல. நான் உங்களை பிச்சைக்காரனா இருக்க சொல்ல. கர்த்தர் கொடுத்தது கொடுக்கறதுக்கு தான் கொடுத்தாரு.
கர்த்தர் கொடுத்தது உன்னுடைய ஆடம்பரத்துக்காக, வாழ்றதுக்கு, பொருளாசையில விழுந்து கிடக்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்து. என்னைக்காவது கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா, நான் உனக்கு அதை தர்றேன், இதை தர்றேன், உனக்கு அப்படி உன்னை சொகுசா வாழ வைக்கிறேன், ஏதாவது ஒரு வசனம் இருக்கா? ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு காரியம் செய்கிறார் என்றால், ஏதோ ஒரு நபர் மூலமாய் நமக்கு சில காரியங்கள் சந்திக்கப்படுது என்றால், அந்த காரியத்தை வைத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மள்ட்ட அந்த பொருளாசை என்கிற காரியங்கள் வராது. அதே நபர் தான் உங்களுடைய அக்கௌண்ட்ல காசே குறையாது. நீங்க இனி அப்படி வாழ்வீங்க, இப்படி வாழ்வீங்க. எப்படி வேணாலும் வாழலாங்கிறது கிறிஸ்துவம் கிடையாது. இப்படித்தான் வாழணும், இந்த கோட்ல தான் நடக்கணும், இந்த வழிதான், இந்த வழியை விட்டு இப்படி போயிட்டீனா நீ அங்க பாதாளம் ரெடியா இருக்கிறது, நரகம் ரெடியா இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. கோடு ஒரு கோடு தான். சாத்தான் பல கோடுகளை போட்டு வைத்திருக்கிறான். அதுல ஒன்று பொருளாசை. நம்ம அதுல போகக்கூடாது. பொருளாசை நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. உன்னுடைய இருக்கிற யாருக்காவது இப்படி ஒரு சிந்தனை இருக்குதா, நான் இன்னும் அடுக்குமாடி வீட கட்டணும், நான் பெரிய பிரம்மாண்டமான சர்ச்சை கட்டணும், நான் அப்படி வாழணும், இப்படி வாழணும் இருக்கா? இன்னையோட முடிச்சுக்கோங்க. இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. நீ எவ்வளவு பிரமாண்டமான சர்ச்சை கட்டினாலும் சரி, நீ எப்படிப்பட்ட லக்ஸுரி கார்ல போனாலும் சரி, ஒரு செகண்ட் தான் கர்த்தருடைய பார்வையில. நீ அதை மைண்ட்ல வச்சு கொண்டு அந்த பணத்தை கொண்டு நீ 18 லட்சம், 20 லட்சம், 1 கோடி இவ்வளவுத்துக்கு நீ காரை வாங்கி என்னத்தை, ஒரு ஆக்சிடென்ட் செத்து போயிருவ, முடிஞ்சு சாப்பிட்டு முடிஞ்சு. அதே சமயத்தில் அந்த பணத்தை வச்சு எத்தனை மிஷனரிகள், எத்தனை ஏழைகள் சாப்பாட்டு கொள்ளி இல்லாம எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்களே, அவர்களுக்கெல்லாம் கொடுத்து உதவக்கூடாதா? உனக்கு பெரிய பிரமாண்டமான ஆலயங்களை கட்டி கொண்டு எதற்கு? ஒரு நிலநடுக்கம் தான். எங்க வெளிநாடுகள் எல்லாம் பாக்குறீங்கல்ல, ஒரே நிலநடுக்கம் தான். நீ எத்தனை அடுக்குமாடி கட்டினாலும் உடிஞ்சு விழுந்துரும். நீ நினைக்கிறா, நான் ஆண்டவருக்காக செய்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கட்டின ஆலயத்துல நான் தங்க மாட்டேன், கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசமா இருக்கிறது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்க கட்டுவீங்கன்னு கேட்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்காக ஆலயம் வேண்டாம், சபை வேண்டாம், மக்கள் கூடி ஆராதிக்க ஒரு கட்டடம் நமக்கு தேவை. எனக்கு அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு பயங்கரமான கோபம் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுற சூழ்நிலைகள்ல நான் பெரிய பிரமாண்டமான சர்ச்சை கட்டணும், எனக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எனக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. அப்புறம் நான் என்ன ஆண்டவர் பாதத்துல வைத்து விட்டு அதை முடித்து விட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பொருள் ஆசைங்கிறது ஒரு பொல்லாத பாவம். அப்புறம் துஷ்டமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் செய்கிறதும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. கபடு, காம விகாரம், வன்கண், தூசணம், பெருமை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதெல்லாம் நீங்க இந்த மார்க் 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த சப்ஜெக்டை நீங்க எழுதி வைங்க. இந்த எழுதி வச்சு இதுல கொடுத்திருக்கிறத நீங்க செய்வீர்கள் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இதுதான் தீட்டு. அதுல ஒரே ஒரு காரியம், பெருமை. இந்த நாட்கள்ல அதுவும் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள இருக்குது. அது எப்படிப்பட்ட பெருமை பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்திலே கொஞ்சம் வளர்ந்து வந்த உடனே ஒரு பெருமை. ஆமா, அது நமக்கே தெரியாம நமக்குள்ள அந்த பெருமைகள் வரும். நாங்கத்தான், எங்களை தள்ளி யாருமே பரலோகம் போக முடியாது, நாங்க மட்டும்தான் போவோம். பாருங்களேன், நிறைய இடங்கள் இப்படி சொல்றாங்க, காதுகள் கேட்கிறேன். கர்த்தருடைய இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு அதிகமாக கேள்விப்படுகிறோம். இந்த சபைக்குள் இருக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் போவார்கள், வேற யாருமே போக மாட்டாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி செத்த பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள்லாம் நரகத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்படித்தானே உங்களுடைய கணக்கெல்லாம்? கர்த்தர் சொல்லுகிறார், யாரை நியாயம் தீர்க்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் பைபிள் வசனத்தின்படி இப்பொழுது இந்த மார்க் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இப்படி செய்தவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் போக மாட்டார்கள். இப்படி நம்ம எச்சரிக்கலாமே தள்ளி தனி நபரை சுட்டி காட்டி இவர்கள் பரலோகம் போக மாட்டார்கள், இவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள் சொல்ல முடியாது. சில சபைகள் அப்படி இருக்கிறது, நாங்கத்தான் பரலோகம் போவோம், எங்களை மாதிரி பரிசுத்தம் யாருமே கிடையாது. ஆனா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளா இருந்துட்டு உள்ள அசுத்தத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிற கூட்டங்கள் ஏராளம். ஆனா கேட்டான்னா நாங்கத்தான் போவோம். பெந்தேகோஸ்தே சபைகள்ல இருக்கிறவர்கள் சொல்லுகிற காரியங்கள், நாங்கத்தான் போவோம், வெள்ளைன்னு சொல்லையா போட்டுட்டு போவாங்க, நாங்கத்தான் போவோம்னு. நான் எல்லாரையும் சொல்லவில்லை, பரிசுத்த முத்துக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒரு சில கூட்டங்கள் இப்படியாக சுத்தி கொண்டிருக்கிறது. அதை கர்த்தர் விரும்பவில்லை.
பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. சில காரியங்களை கேள்விப்படும் பொழுது மத்த யாருமே போக மாட்டாங்க, பரலோகம் யாரும் போக மாட்டாங்க, இங்க வாருங்க, இதுதான் சத்தியம், இங்க இருக்கிறவர்கள் தான் போவார்கள் என்று ஒரு சில கூட்டங்கள் இப்படி சுத்தி கொண்டிருக்கிறது. கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். அங்கே முத்துக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், நான் எல்லாரையும் சேர்த்து சொல்லவில்லை, அங்கே முத்துக்கள் இருக்கிறார்கள். நீ போவ நான் போவேன் அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த வீட்டில் எந்த ஒரு இடத்துல, ஒரு அறை வீடா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு உண்மையும் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்கள் நிச்சயமாய் பரலோகத்துக்கு போவார்கள், நிச்சயமாய் பரலோகத்துக்கு போவார்கள் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. எங்கே 2-3 பேர் எம் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு எங்க கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல, இந்த கட்டிடத்துல, இந்த சபையில, இந்த ஆலயத்துல தான் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் எங்கேயுமே சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள்வாய் என்றால் அங்கே நான் இருக்கிறேன், நான் உன் வருகையிலே உன்னை நான் எடுத்துக்கொள்வேன் என்றுதான் கர்த்தர் சொல்கிறார். அதுல இந்த கட்டிடத்துக்குள்ள இருந்தாதான் நான் வந்தா அவனை தூக்கிட்டு போவேன், அந்த ஆலயத்துல இருந்தாதான் அவனை வந்து தூக்கிட்டு போவேன், அப்படி கிடையாது. அது பெருமை என்று வேதவசனம் சொல்லுகிறது. யாராவது உங்களை பார்த்து சொன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து சொன்னா சொல்லுங்க, எங்க சபைக்கு வாங்க, எங்க சபை தான் பரலோகத்துக்கு போகும்னு சொன்னா சொல்லுங்க அவங்கள்ட்ட. அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருக்க ஆவி ஆத்துமா பரிசுத்தமா இருந்து எங்க இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போலான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லுங்க. இப்படி சில கூட்டங்கள் சுத்தி கொண்டு இருக்கிறது. இதில் ரொம்ப கவனம். இவர்கள் அந்த பெருமை பிடிச்சவங்க இருக்கிறாங்க தெரியுமா, இவங்க தான் எதிர்த்தாலும் தீட்டு பெண்கள் சபையில போதிக்க கூடாது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் கொண்டு வர்றது, பெண்கள் மாதவிடாய் நாட்கள் வெளியில தான் இருக்கணுங்கிறது, குழந்தை பெற்ற ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதுங்கிறது, இப்படிப்பட்ட மனுஷ கற்பனைகளை போதித்து இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தீட்டுங்கிறது இதுதான், தீட்டுங்கிறது இதுதான். அதில் அடுத்த வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கானவைகளாகி இவைகளை உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் பார்த்த வார்த்தையின்படி எது தீட்டு? புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தீட்டுள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. ஆனால் எது தீட்டுங்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரிப்பட்ட தீட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டுல பார்த்துட்டீங்கன்னா ஆண்களுக்கு தீட்டு, பெண்களுக்கு தீட்டு, மிருகங்களுக்கு தீட்டு, இப்படி பல காரியங்கள் தீட்டாதான் ஆண்டவர் வச்சிருந்தாரு. அது உண்மைதான். பழைய ஏற்பாட்டின் காலத்துல தீட்டு தான். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற தீட்டு இதுதான். இந்த மாதிரிப்பட்ட தீட்டுல இருந்து நம்மளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் நான் இன்னும் பொருளாசையோடு தான் இருப்பேன், இன்னும் பொய்யாதான் பேசிக்கிட்டு இருப்பேன், இன்னும் விபச்சார எண்ணத்தோடு தான் இருப்பேன், இன்னும் களவு செய்வேன், வேசித்தனம் பண்ணுவேன், இப்படிப்பட்ட துஷ்டத்தனங்கள் செய்வேன். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் இயேசு வரப்போகிறார். கைவிடப்பட்ட சூழ்நிலை உருவாகிவிடும். இந்த நாட்களில் இந்த மாதிரிப்பட்ட பாவங்கள் ஏதாவது உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள். இதுதான் தீட்டு, வேற எதுவும் தீட்டு கிடையாது. புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஸ்திரீகளை பார்த்து, பெண்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறேன். மகதலேனா மரியாள் இயேசுவை பார்க்க 12 அப்போஸ்தலர்கள்ல ஒருத்தர் செத்து போயிட்டாரு. 11 பேர் இருக்கிறாங்க. இந்த 11 பேரும் இயேசுவின் கல்லறையிடத்துக்கு போகவில்லை. போனது காலங்காத்தால ஓடோடி போகிறாங்க. ஒரு ஸ்திரீ இருட்டோட, எந்த பயமும் இல்லாமல், என் இயேசுவை நான் பார்க்க வேண்டும், என் மணவாளனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடும் பொழுது அங்க இயேசு சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நீ போய் சொல்லு. வசனம் வாசிச்சிருக்கிறீங்களா? போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் நாங்க சொல்றோம். பெண்கள் சபையில் உபதேசிக்க கூடாது. எதை உபதேசிக்க கூடாது? பெண்கள் சபையில் பேசக்கூடாது. எதை பேசக்கூடாது? பெண்கள் சபையில் அனாவசியமான காரியங்களை பேசக்கூடாது. பெண்கள் சபையில் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குதா? சத்தியத்தை சொல்லக்கூடாதுன்னு இருக்குதா? பெண்கள் ஆண்கள் ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை எல்லாம் சொல்ல மாட்டாங்க. பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றவங்க இதெல்லாம் ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை எல்லாம் போதிச்சு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அவங்க அந்த வசனங்கள்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நான் எதையும் தீட்டென்று நான் விளக்கவில்லை. தீட்டென்று விளக்குகிறது உங்களுக்குள் இருந்து புறப்பட்டு வருகிறத தான் நான் தீட்டுன்னு சொல்றேன்.
மற்றது நான் தீட்டென்று சொல்லவில்லை அப்படின்னு தான் வேதவசனம் சொல்கிறது. தீட்டாயிருந்தால் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை போய் தொடும் பொழுது இயேசு தீட்டென்று சொல்லியிருக்க வேண்டும், சொல்லலை. குஷ்டரோகியை சொஸ்தமாக்கும் பொழுது இயேசு தீட்டென்று சொல்லியிருக்க வேண்டும், இயேசு தீட்டென்று சொல்லவில்லை. செத்த பிரேதத்தை கொண்டு வருகிறார்கள். செத்தவர்களை தொட்டால் பழைய ஏற்பாட்டில் தீட்டு. செத்த பாடியை கொண்டு வருகிறார்கள். இயேசு பாடையை தொட்டார் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்பவும் ஆண்டவர் தீட்டு என்று சொல்லவில்லை. சொன்னாரா? இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்க இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிதான் மாயக்காரர்களும் பரிசேயர்களும் இப்படியெல்லாம் செய்வார்கள் என்று சொல்லித்தான் கர்த்தர் எப்படி செய்வார்கள்? பழைய ஏற்பாட்டின் காலத்தை தான் செய்வார்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே எது தீட்டு இருந்ததோ எல்லாத்தையும் மாற்றி போட்டுட்டு எது தீட்டுடா, இதுதான்டா தீட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால இன்னும் மக்களை போட்டு வஞ்சித்து கொண்டிருக்காதீர்கள். பெண்கள் அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்குங்கள். பெண்கள் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. பவுல் சொல்லியிருக்கிறார் இல்லையா, கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சபையில் பெண்கள் எதை பேசக்கூடாது, எதை உபதேசிக்க கூடாதுங்கிறத நீங்க போடுங்க. ஆர்டர் போடுறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் சபைக்குள்ளே அநேக பெண்கள் அனாவசியமான காரியங்களை பேசுகிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரே தள்ளி நற்செய்தியை சொல்றதுக்கோ ஊழியம் செய்கிறதற்கோ ஆண்டவர் எந்த பெண்களுக்கும் தடை செய்யவில்லை. ஆக்கிலா, பிரிஸ்கில்லா, தெபோரால், இப்படி அநேகர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கர்த்தருக்காக ஊழியம் செய்தவர்கள் தான். இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஊழியம்னா பன்னிவிடை ஊழியம் செய்தார்கள், பாத்திரத்தை கழுவுறது, குண்டாவை தூக்குறது, அண்டாவை தூக்குறதா செஞ்சார்களா? இங்க வசனத்தை தெளிவாய் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தியத்தை பவுலை வீட்டுக்குள் கூப்பிட்டு வச்சு ஆண்டவருடைய சத்தியத்தை இன்னும் பலமாய் உபதேசம் பண்ணுகிறவர்கள் பெண்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இது கடைசி காலம். நான் இன்னைக்கு சொல்வேன், வேதத்துக்கு புறம்பான காரியம் எந்த காரியமா இருந்தாலும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் அது தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேதத்துல என்ன எழுதியிருக்கோ அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். பொருளாசையை விடுவோம். விபச்சாரம், நான் இன்னைக்கு சொல்றேங்கிறத எனக்கு மனசுக்குள்ள பெரிய அழுத்தம், பெரிய பாரமான காரியம் என்னன்னா, ஆலயத்துக்குள்ள ஒரு கட்டடம், நம்ம அங்க ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம் என்றால் ஒரு பரிசுத்தத்தோடு போங்க. ஆண்டோட சமூகத்துல பயந்து நட்டுங்குகிறவனே அது சொல்ல, என்னுடைய வசனத்துக்கு, அதுவும் புதிய ஏற்பாட்டுல தான் இருக்கு, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், யாராவது பைபிள்ல வாக்குத்தத்த வசனங்களை விட்டுக்கிட்டு மற்ற காரியங்களை தன்னுடைய வாக்குத்தத்தமா எடுத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாக்குத்தத்தமான வசனமா எடுத்து இந்த நாட்களிலிருந்து, ஆண்டவரே நான் இந்த பாவமெல்லாம் நான் வாழ்க்கையில இருந்திருக்கப்பா, இதுல இருந்தெல்லாம் எனக்கு விட்டுதலை நான் பெற ஆசைப்படுகிறேன், எனக்கு ஜெயத்தை தாரும். இதெல்லாம் தீட்டாக புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. ஆண்டவரே நான் அதுவும் ஒன்று சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டுல தீட்டுனா ஆண்டவர் கொடுத்த பிரமாணம், அதுல வலத்துப்புறம் இடத்துப்புறம் சாயக்கூடாது, கரெக்டா இருக்கணும். அவ்வளவு பக்தியா இன்னைக்கும் யூதர்கள் இருக்கிறாங்க. யூதர்கள் நம்ம இஸ்ரேல இருக்கிறாங்க. யூதர்கள் கரெக்டா பழைய ஏற்பாட்டை அவ்வளவு மைண்டா பின்பற்றாங்க. அவங்களுக்கு இயேசுவா தெரிஞ்சாலும் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இனி வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவதான் அவங்க மேசியாவை ஏற்றுக்கொள்வாங்க. அது இருக்கட்டும். அப்ப அவங்க பழைய ஏற்பாட்டுல தீட்டுங்கிறத கரெக்டா தீட்டாட்டு கடைபிடிப்பாங்க. ஆலயத்துக்குள்ள ஆசாரியர்கள் தவிர வேற யாரும் போகக்கூடாது. அப்படி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்க இது பண்றாங்க. ஆனால் நாம எப்படி இருதய சிந்தனைகள், பார்வைகள், பேச்சுகள் எல்லாம் கிறிஸ்துவின் சாயலாய் வெளிப்படட்டும். இந்த பொல்லாத இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற இந்த பொல்லாத காரியங்களை நாம் விலக்கி விடுவோம். இதுதான் பழைய ஏற்பாட்டில் தீட்டு 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 என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வேற எதுவுமே தீட்டு கிடையாது. நீங்க தாராளமாக பெண்கள் உபதேசிக்க கூடாது என்று சொன்னால் அல்லவே இல்லை, பெண்கள் உபதேசிக்கலாம், தீட்டே கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் தீட்டுன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றி விட்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் வரப்போகிறார். இன்னும் நம்ம பைபிள் படி இல்லாம மனுஷருடைய போதனைகளை கேட்டு மனுஷருடைய போதனைகளை பின்பற்றி நான் நடப்போம் என்றால் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியாது. வேதத்தை வாசிப்போம். வேதத்தில் சொல்லப்பட்டபடி நாம் நம் ஆண்டவரை நாம் பின்பற்றுவோம்.
கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எது தீட்டு என்று சொல்லி எங்களுடைய இருதயத்தில் நீங்க பேசினீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அறியாத ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே நீர் கண்டும் காணாமல் இருந்தீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஏசப்பா எங்களுக்கு ஒரு தெளிவை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், ஆண்டவரே பெருமைகள், அகந்தைகள், இதெல்லாம் எங்களை விட்டு மாறட்டும் அப்பா. இதை நீர் தீட்டு என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இதெல்லாம் எங்களை விட்டு மாறட்டும். நாங்கள் பரிசுத்த பிள்ளைகளா இந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தும். துதிகன மகிமையில அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.